போக்கை முறியடிப்போம் முறியடிப்போம் அதற்கு முறையை ஏவிவிட தலைமைச் செயலாளர் முயற்சிகளை முறியடிப்போம் தலைமைச் செயலாளராக நீடிப்பதற்கு அவருக்கு எந்தவித தகுதியும் கிடையாது என்கிற அடிப்படையிலே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதம் இடதுசாரி இயக்கங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இதிலே மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது, காக்ரோச் இயக்கத்தினுடைய அந்த இயக்கங்களிலே மாணவியர் பங்கேற்கக்கூடாது என்கிற முறையில் தலைமைச் செயலாளருடைய உத்தரவுக்கு இணங்க கல்லூரி கல்வி இயக்ககம் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்பிய அந்த கடிதத்திற்கு பின்னணி என்ன? இடதுசாரி இயக்கங்களை கொச்சைப்படுத்த, சிறுமைப்படுத்த, இடதுசாரி இயக்கங்களை அந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த தலைமைச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் வழிநடத்தக்கூடிய மகத்தான சட்டம். அந்த சட்டத்தில் போராடுவதற்கு உரிமை என்பது இருக்கிறது. சங்கம் அமைத்து போராடுவதற்கான எல்லா உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது. போராட்டம் நடத்தவில்லை என்று சொன்னால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நிகழ்வும் நடந்திருக்காது. ஏன் சொல்ல போனால் இந்தியாவுக்கு விடுதலையே கிடைச்சிருக்காது. போராட்டம் நடத்தலைன்னாக்கா இந்தியா இன்னும் அடிமைப்பட்டு தான் கிடக்கணும். மகாத்மா காந்தி கம்யூனிஸ்ட் இயக்கம் போராடவில்லை என்று சொன்னால் இந்தியா இன்னும் அடிமைத்தனத்தின் மூழ்கி இருக்கக்கூடிய நிலைமை தான் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கி இருக்கிற, நம்முடைய முன்னோடிகள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே மக்கள் போராடுவதற்கு உரிமை உண்டு. அவரவர் தங்கள் கோரிக்கைகளை எழுப்புவதற்கு உரிமை உண்டு, பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு, கூட்டம் கூடும் உரிமை உண்டு என்பதெல்லாம் தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்திலே எழுதியிருப்பது அந்த சாய்குமாருக்கு தெரியாதா? அப்படி தெரியாத ஒரு நபர் எதுக்காக இருக்கணும்? எதுக்காக அவர் அந்த பதவியில் இருக்கணும்? சாய்குமார் அனுப்பி அந்த உத்தரவு நாங்கள் கேட்க விரும்புகின்றோம், வருத்தத்தோடு சொல்ல விரும்புகின்றோம். உண்மையில் சொல்ல போனால் இன்றைக்கு முதலமைச்சராக மாண்புமிகு முதல்வர் விஜய் பதவியிலே வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவர் முதல் நன்றி யாருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குத்தான் அவர் நன்றி சொல்ல வேண்டும். கம்யூனிஸ்டுகளுக்குத்தான் அவர் நன்றி சொல்ல வேண்டும். அன்றைக்கு இருந்த சூழலை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். முதல்வர் அவர்களே, நீங்கள் எங்கள் அலுவலகத்துக்கு வந்து எங்களுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகமும் மற்ற தலைவர்களையும் சந்தித்து ஆதரவு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது நாங்கள் எவ்வித தயக்கமும் இல்லாமல் இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு அது திசை திருப்பக்கூடாது, மக்கள் தீர்ப்புக்கேற்ப ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். அதுக்கு நீங்கள் செய்கிற பரிகாரமாக இது. நாங்கள் ஆதரவு கொடுத்து தப்பு முடிவு பண்ண வேண்டிய சூழலுக்கு உள்ளாக்கிடாதீங்க. உங்களுக்கு தெரியாமல் தலைமைச் செயலாளர் அப்படிப்பட்ட உத்தரவை போட்டிருக்க முடியுமா? அப்படியானால் நீங்கள் விளக்க சொல்லுங்கள். எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு, சட்டமன்றத்தில் சொல்லுங்கள். சொல்கிறது மட்டுமல்ல, தமிழக அரசு அதற்குரிய விளக்கத்தை சொல்வது மட்டுமல்ல, இப்படி முதலமைச்சருக்கே தெரியாமல் ஒரு கருப்பு ஆடு என்று சொல்வார்களே நிர்வாகத்தில், இந்த கருப்பு ஆடுகளுக்கு தலைமை தாங்கிற நபராக சாய்குமார் இருக்கிறாரே தவிர அவர் ஒன்றும் தலைமை செயலாளர் அல்ல, கருப்பு ஆடுகளுக்கு தலைமை தாங்கிறார். எனவே அப்படிப்பட்ட நபர்களை களை எடுக்க வேண்டும். களை எடுக்கலன்னா நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்காக இந்த சுத்தறிக்கையை நீங்கள் அனுப்பியிருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை எங்களுக்கு தெரியும். போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்லி
போராட்டம் நடத்தியவர்களை ஒடுக்குவது, போராட்டம் நடத்தியவர்களை சிறைக்கு செல்வது, இன்னும் சொல்ல போனால் போராட்டம் நடத்திய காரணத்தினால் தூக்கு மேடை ஏறிய தியாகிகள் கம்யூனிஸ்டுகள் உண்டு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த பாரம்பரியம் உண்டு. எனவே நீங்கள் போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னால், இந்த ஒரு போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாக்கா இன்னும் 1000 போராட்டம் எழுதும். எனவே நாங்கள் இதை டீல் பண்ணுவோம். நாங்கள் சொல்கிறது உங்கள் நிர்வாகம் என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறது. இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சியை நடத்தினீர்கள் என்று சொன்னால் நிர்வாக சீர்கேடுகள் எல்லையற்று போகும். நீங்கள் அதனால் உடனடியாக முதல் நடவடிக்கையாக இந்த தலைமைச் செயலாளர் என்கிற இவர் ஒரு சங்கி, இவர் ஒரு இந்துத்துவ நபர், மத கலவரத்தை ஊக்குகிற, சமூக அமைதியை கெடுக்கிற அப்படிப்பட்ட அந்த ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களோடு அந்த சித்தாந்தத்தோடு இணைந்தவர் என்பதை எல்லோரும் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நபர் மதச்சார்பற்ற பாரம்பரியம் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டிலே ஒரு தலைமைச் செயலாளராக நீடிக்க வேண்டுமா? அவர் பதவியை நீக்கம் செய்யப்பட வேண்டும். இதற்கு உடந்தையாக இருக்கிற அத்துணை பேரும் நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஒரு காங்கிரஸ் சார்பாக ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர் இருக்கிறார், மதச்சார்பின்மை பேசக்கூடிய காங்கிரஸ். ஆனால் அந்த அமைச்சர் சொல்லக்கூடிய விளக்கம் இதையெல்லாம் சபை கட்டுவதாக இருக்கிறது. எனவே அந்த கல்வி அமைச்சர் உடனடியாக தன்னுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்க வேண்டும். எனவே தமிழக அரசு முறையாக விளக்கம் கொடுக்க வேண்டும். அதே போன்று தலைமைச் செயலாளரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அப்புறம் இன்னொருத்தர், அவர் ஒரு மன நோயாளி, உஜிலியம்பாறை என்கிற அந்த அதில் வட்டாட்சியராக இருக்கக்கூடியவர். அவர் பிரிட்டிஷ் காலத்தில் கூட நடக்குமா என்ற கேள்வி எழுகிறது. யார் யாரெல்லாம் செங்குடியை சேர்ந்தவர்கள் என்கிற லிஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிற வட்டாட்சியர் நாங்கள் என்னன்னு லைனாக நிற்க வச்சு சுட்டுதல் வேணி. எனவே அப்படிப்பட்ட ஒரு கணக்கெடுப்பை நடத்தியிருக்கக்கூடிய அந்த வட்டாட்சியர் அவரை ஏதோ நாங்கள் ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு அதனால் ரிலீவ் பண்ணிட்டோன்னு மாவட்ட கலெக்டர் சொல்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தழுவிய அளவிலே இந்த மகத்தான ஆர்ப்பாட்ட போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி